பாம்பனில் வரலாற்று சிறப்புமிக்க பழைய ரயில் பாலம் அகற்றப்படுமா? வீரும் நடுங்குது உன்னையும் எந்திடவே உடைந்த வீரனே கலங்கி அழுகிறேன். பாலம் கட்டமைக்கப்பட்டது முதல் கடைசி இயக்கம் வரை ஒரு சிறிய பார்வை. கிபி 1911 ஆண்டு இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றனர். தனுஷ்கோடிக்கும் இலங்கை தலைமன்னாருக்கும் இடையே கப்பல் போக்குவரத்து நடத்துவது என்றும் பாம்பனுக்கும் மண்டபத்திற்கும் இடையே கடல் ரயில் பாலம் கட்ட வேண்டும் என்றும் திட்டமிடப்பட்டு 2 ஆண்டுகளில் பணி நிறைவடைந்தது. தொடக்கத்தில் அதன் மீது மீட்டர் கேஜ் ரயில் இயக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் சென்னையிலிருந்து பாம்பன் வரையிலும் அங்கிருந்து கப்பல் மூலமும் கொழும்பு வரை பயணிகளால் பயணம் செய்ய முடிந்தது. 2.5 கிலோமீட்டர் நீளத்தில் அந்த பாலம் 143 தூண்களுடன் பாலத்தின் மைய பகுதியில் 289 அடி நீள தூக்கு பாலமும் அமைக்கப்பட்டு கப்பல் போக்குவரத்திற்கும் வழிவகுத்து வந்தது. இந்த நிலையில்தான் 1964 ஆண்டு தனுஷ்கோடியை அந்த புயல் தாக்கியது. பாலத்தின் 124 ஸ்பான்கள் அடித்து செல்லப்பட்டன. தூண்கள் அனைத்தும் தப்பின. மீண்டும் 67 நாட்களில் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்து ரயில் போக்குவரத்தும் தொடங்கியது. அகல ரயில் பாதை 2007 ஆண்டு போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டது. 2022 ஆண்டு டிசம்பர் மாதம் அந்த பழைய ரயில் பாலத்தில் அதிர்வுகள் காரணமாக சேவைகள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டன. இந்த நிலையில் புதிய பாம்பன் பாலம் கட்டப்பட்ட நிலையில் பழைய ரயில் பாலம் அங்கு இருப்பதால் ஏதேனும் பிரச்சனையா என்பது குறித்து ரயில்வே துறை அதிகாரிகள் பேசியுள்ள தகவலில், பழைய இரும்பு தூக்கு பாலம் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதால் அந்த பாலத்தை கடலில் இருந்து அகற்ற ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது என்றும், அந்த பாலத்தை அகற்றுவது அல்லது வேறு இடத்திற்கு மாற்றுவது தொடர்பான சாத்தியக்கூறுகள் குறித்து IIT சென்னை ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன.